நம்முடைய கட்சியின் வேட்பாளர்களை சொல்லும் போது மற்ற அனைத்து கட்சி வேட்பாளர்களையும் மேடையில் இருந்த 9 வேட்பாளர்களையும் சொல்லாமல் விடக்கூடாது என்று சொன்னேன். அவ்வளவுதான். அவரை விருத்தாசலம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று நான் சொன்னேன். அவர் மகிழ்ச்சியோடு அதை ஆமோதித்தார். அவ்வளவுதான். அங்கே அவர் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் அறிமுகப்படுத்தும் போது அதை செய்ய வேண்டும். நானாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் செய்ய வேண்டும். நான் மேடையில் இருக்கிற வேட்பாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டும் சொன்னேன். அவ்வளவுதான். அவர்களுக்கும் சின்னத்தை சொல்லி வாக்கு போடுங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் ஓட்டு கேட்டான் திருமாவளவன் என்று யாரும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் இப்ப அவங்க பேர்லாம் நான் சொல்லலன்னா, திருமாவளவன் திமுக வேட்பாளரை சொல்லவில்லை, தேமுதிக வேட்பாளரை சொல்லவில்லை, அவருடைய கட்சி வேட்பாளர் 2 பேரை மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாரு அப்படின்னு அதே அதிமுக காரங்க அவதூறு பரப்புவாங்க. இதுதான் அவர்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து கண்டென்ட்டே கிடையாது. என்ன சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல. இப்ப நாம வந்து ஏன் இந்த கூட்டணியை வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் சொல்றோம். திமுகவோடு விடுதலை சிறுத்தைகள் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறது, தேமுதிக ஏன் திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தது, அதற்கு காரணத்தை சொல்லுகிறோம். ஆனால் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு என்ன காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா அம்மையாரு உயிரோடு இருந்த போது பாஜகவோடு கூட்டணி வைத்தது பெரும் தவறு. நான் அப்படி ஒரு தவறை இழைத்து விட்டேன், செய்து விட்டேன். அதற்காக பரிகாரம் செய்யும் வகையில் தான் வாஜ்பாய் பிரதமராக இருந்த போது அந்த ஆட்சியை திட்டமிட்டு கவிழ்த்தேன். ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, இனி எந்த காலத்திலும் அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மையாருடைய வாரிசாக உணர்ந்தால் அவர் பாஜகவோடு கூட்டணி வைப்பாரா? ஆனால் வைத்திருக்கிறார். வெறும் தேர்தல் ஆவாது. அவரால் பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைத்தோம் என்று இந்த தேர்தல் முடிவதற்குள்ளாக, பிரச்சாரம் முடிவதற்குள்ளாக ஏதாவது ஒரு இடத்திலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விளக்கம் சொல்ல வேண்டும். திருமாவளவன் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் அலட்சியப்படுத்தலாம். ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்பதை போன்ற பிரச்சாரத்தை அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிறார். அது உண்மை இல்லை. அதை யாரும் நம்ப தேவையில்லை. அது நம் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்குவதற்காக. தேமுதிக வந்த பிறகு மேலும் திமுக கூட்டணி வலுவிடம் போட்டது. எப்படியாவது அதிமுக கூட்டணியிலே தேமுதிகவை இணைக்கலாம் என்று பெருமுயற்சி எடுத்தான், பகீரத முயற்சியை எடுத்தான். ஆனால் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் நல கூட்டணியில் நம்மோடு அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார். அவர் எந்த அளவுக்கு என் மீது அன்பு காட்டினார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னை பார்த்தால் எந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சி அடைந்து கட்டி தழுவுகிறார் என்பதை இன்றைக்கும் அந்த வீடியோ பார்த்தால் தெரியும். அந்த அளவுக்கு என் மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்தவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. மக்கள் நல கூட்டணியில் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று நாம் ஊர் ஊராக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறது. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேமுதிக, ஒரே ஒரு கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க பாஜக சின்னத்தில் நிற்குது. ஆனா இன்னைக்கு நாம எல்லாம் ஏன் இங்க வந்திருக்கிறோம்? ஒரே காரணம் தான். பாஜக தமிழ்நாட்டிலே அதிமுக போர்த்துக் கொண்டு உள்ளே நுழைகிறது, முகமூடி அணிந்து கொண்டு உள்ளே நுழைகிறது. அதிமுக போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதிகளும் பிஜேபி போட்டியிடுவதாகத்தான் பெறும். இங்க இருக்கிறார் யார்? அவருக்கும் பாமகவுக்கு எப்படி உறவு இருந்துச்சுன்னு ஒரு 15-20 வருஷத்துக்கு 2006 அவர் திரும்பி பார்க்கணும். அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை என்றால் இந்த வேட்பாளரை யாரும் காப்பாற்றி இருக்க முடியாது. வேட்பாளரின் உயிரை காப்பாற்றியதே விடுதலை சிறுத்தைகள் தான்.
அன்றைக்கு இதே பாமக அவரை குறிவைத்து அவர் இருந்த அலுவலகமோ வீடோ தேடி போய் தாக்கினார்கள். அன்னைக்கு வண்டிக்கு அடியிலே படுத்து தன்னை தற்காத்துக் கொண்ட போது அவரை சுற்றி நின்று பாதுகாத்தவர்கள் பாதுகாப்பு படை வீரர்களாக இருந்தவர்கள் விடுதலை கொடுத்தார்கள். அண்ணன் சி.வி. சண்முகம் அதெல்லாம் மறந்துட்டார். நம்மளை பத்தி கடுமையா போய் மேடைகள்ல பேசினார். போன தேர்தலாம் ரொம்ப கடுமையா பேசினார். விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணார். நாம ஒரு நாளும் யாரையும் தனிநபர் தாக்குதல் நடத்தினதே கிடையாது. யாரை பற்றியும் அவதூறு பேசினது கிடையாது. யாரையும் தரம் தாழ்ந்து பேசியது கிடையாது. ஆனால் பாமக அவரை குறிவைத்து தாக்கியதில் அவரோடு இருந்த ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அது நடந்தது. அவருக்கே அன்றைக்கு மயிரிழையில் உயிர் தப்பினார், நூலிழையில் உயிர் தப்பினார். அந்த கட்சியோடு இன்றைக்கு அவர்கள் கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி அன்புமணி என்ன பேசினார் யூடியூப்ல பாருங்க. ஏதோ டயர்லாம் சொல்லுவாரு. என்னது டயர்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவர் அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியவர் தான் அன்புமணி. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி. பாஜக ஒரு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார். அம்மையாரை மறந்துவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி. டிடிவி தினகரன் உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொன்னாருன்னா, அதுவும் யூடியூப்ல கிடக்கு, அண்ணா திமுகவோடு கூட்டணி வச்சா தூக்கு மாட்டி சாகலாம்னு சொன்னார். இவங்க எல்லாம் பொருந்தா கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பவர்கள் மதசார்பின்மைக்காக இணைந்திருக்கிறோம், சமூக நீதிக்காக இணைந்திருக்கிறோம், சகோதரத்துவத்திற்காக இணைந்திருக்கிறோம், சமத்துவத்தை காப்பதற்காக இணைந்திருக்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இணைந்திருக்கிறோம். சொல்ல முடியும். ஏன் திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறேன்னு 3 மணி நேரம் நான் விளக்கம் சொல்ல முடியும். பாஜகவோடு ஏன் கூட்டணி சேர்ந்தது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரே ஒரு நிமிடம் விளக்கம் சொல்லுங்க. அப்பட்டமான சந்தர்ப்பவாத பொருந்தா கூட்டணி அந்த கூட்டணி. அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போட்டதாகத்தான் அர்த்தம், பிஜேபிக்கு போட்டதாகத்தான் அர்த்தம். தப்பி தவறி அண்டர்லைன் பண்ணுங்க, தப்பி தவறி அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் எடப்பாடி பழனிசாமி 2 மாசம் கூட முதலமைச்சரா இருக்க முடியாது. பிஜேபிக்கார ஆட்டத்தை கலைச்சி புது ஆட்டம் ஆடுவான். அந்த மாதிரி நன்றி இல்லாமல் செயல்படக்கூடிய அரசியல் அவர்களின் அரசியல். யார் தோல்ல தூக்கி சுமந்தாங்களோ அவங்க தலையிலேயே சப்பட்டியால் அடிப்பாங்க. பல மாநிலங்களில் அது நடந்திருக்கிறது.